தற்பொழுது ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் எல்லோரும் கேட்கிற கேள்வி, அந்த குழந்தையின் மூலமாக ஜாதகத்தினுடைய அடிப்படையில் ஏதேனும் தாய் மாமாவிற்கு அல்லது பாட்டன் பாட்டிமார்களுக்கு ஏதாவது கெடுதல் நிகழுமா என்று கேட்குற பொதுவான கேள்வி. அதற்கு அடிப்படை நாதமெல்லாம் பாரம்பரிய நூல்களிலே புதைந்து கிடக்கிறது, பாடல்களாக நிறைந்து கிடக்கிறது. மறைந்து கிடக்கிற வித்தியை நாளும் வாசித்து வாசித்து இறையருளாலும் குருவருளாலும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்தது மாத்திரமே ஜோதிடம் என்று சொன்னால் நாம் வெற்றி கொடி நாட்டலாம். ஆனால் நாளும் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இறைவன் நமக்கு வெற்றி சின்னத்தை பரிசளிப்பான். அந்த வகையிலே வீமகவி பாடல் 4 நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறது. பாரண புந்தி 8 12 ஏறினாலும் ஆரண சுபர்கள் தானம் அவரவர் வீட்டில் நிற்க கூரண மாமன் வர்க்கம் குடும்பமும் இல்லை கண்டாய் சாரண தெய்வத்தாலே சந்ததி அற்றுப்போமே என்கிறார். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8ஆம் இடம் அல்லது 12ஆம் இடத்தில் புதன் நிற்க சுபகோள்கள் அவரவர் வீட்டில் ஆட்சியாக இருந்தால் அந்த ஜாதகருடைய தாய்மாமா குடும்பம் இல்லை, இருந்தாலும் பெருசாக சிறப்பு இருக்காது. அவர்களுடைய குலதெய்வ வழிபாடு நிகழாது. அந்த வம்சமே சந்ததி இல்லாமல் போய்விடும். சாரண தெய்வத்தாலே சந்ததி அற்றுப்போகும் என்று சொல்கிறார். இதற்கு துணை விதி வேண்டுமல்லவா? இந்த புதன் புந்தி 8 12 ஏறினால் அப்போது இந்த புதன் 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாகவோ 12ஆம் அதிபதியாகவோ வந்து மறைந்தால் விபரீத ராஜயோகமாக மாறிவிடும். அப்போ அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? புதன் லக்னாதிபதியாகவோ 5ஆம் அதிபதியாகவோ பாக்யாதிபதியாகவோ வந்து மேற்கண்ட இடங்களில் பலம் இழந்து இருக்க வேண்டும். மேலும் புதன் அந்த வகையில் இல்லாவிட்டாலும் கூட 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இவற்றின் நிலையை பொறுத்து லக்னாதிபதியையும் பொறுத்து புதனையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இது தவிர தீய கோள்கள் ஏதேனும் புதனுடன் தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் புதனுடைய ஆதிபத்தியத்தினுடைய அடிப்படையில் இந்த பாடலை நாம் அப்படியே பொருத்தி பார்க்கலாம். அந்த திசாபுத்தி காலங்கள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, அந்த திசை வந்தால் அந்த குழந்தைக்கு இந்த பொதுவான அமைப்பு மாமன் வர்க்கத்தாருக்கு பொருத்தி பார்க்கலாமே.